ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது யூ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான பொட்டென்ஷியல் இதில் இருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் இந்த டாபிக் வந்து ரெகுலராக கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இயர்ஸு, அப்புறம் நேமு, அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த டாபிக் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்த வரைக்கும். இது வந்து பார்த்தோம்னா பார்ட் 1 அந்த ஆர்டிகல்ஸ் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது எப்போன்னு பார்த்தோம்னா இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட், அதாவது இந்திய சுதந்திர சட்டம் 1947. ஸோ இந்த சட்டம் வரும்பொழுது பார்த்தோம்னாக்கா அதில் வந்து சொன்ன ஒரு சாராம்சம் என்னன்னா, இந்தியான்ற ஒரு டொமினியனு, ஓகேவா, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை நாங்கள் வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து இந்தியா டொமினியன், இன்னொன்று பாகிஸ்தான் டொமினியன், மூணாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சாங்க. இதில் என்ன சொன்னாங்கன்னா, இதில் இந்தியான்றது ஒரு நாடாக இருக்கும், பாகிஸ்தான்ன்றது ஒரு இண்டிபெண்ட் ஒரு தனி நாடாக இருக்கும், ஓகேவா. அப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ன்றது என்னன்னா சுதேசி அரசுகள். இவன் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள இருந்து இல்லை, இவன் சுதந்திரமா இருந்தான் பிரிட்டிஷ் பீரியட்ல. அப்போ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று, எய்தர் நீங்க வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீ சுதந்திரமா கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு 3 ஆப்ஷன்ஸை கொடுக்குறாங்க. இந்த கேட்டகரியில பார்த்தோம்னா அந்த டைம்ல நம்மளுக்கு லட்சுமிகாந்த் புக்கில் 552ன்னு இருக்கும், நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து 565ன்னு இருக்கும், சரியா. ஸோ இந்த நம்பர் வந்து எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, ஒரு கால்குலேஷனுக்கு மைண்டில் வச்சுக்கோங்க, ஒரு தோராயமாக வச்சுக்கிறதுக்கு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து 552ன்றதை நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். ஸோ இந்த 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் 3 வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணல ஆரம்பத்தில். இந்தியா கூட ஜாயின் பண்ணல. அது யாருன்னா, ஒன்று காஷ்மீர், ரெண்டாவது ஜுனாகர், மூணாவது ஹைதராபாத். ஸோ ஜம்மு காஷ்மீர் நம்ம பார்க்குறோம்ல, அது இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்தியா கூட இணையல, ஆனால் ஃபியூச்சரில் வந்து இந்தியா கூட இணைஞ்சிட்டாங்க, ஆனால் ஆரம்பத்தில் இணையல. அதில் காஷ்மீர் பார்த்தோம்னாக்கா எப்படி இணையறாங்க அப்படின்னா, காஷ்மீருடைய கிங் வந்து ராஜா மகாராஜா ஹரிசிங் அப்படின்றவர் காஷ்மீருடைய அரசராக இருக்காரு. ஸோ நம்ம வந்து ஆரம்பத்தில் காஷ்மீர் கிட்ட கேட்குறோம், நீங்கள் வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களால் ஜாயின் பண்ண முடியாது, நாங்கள் வந்து தனியாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி காஷ்மீர் வந்து சொல்லிட்டாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா,
நம்ம கேட்டு வந்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, காஷ்மீரை போயிட்டு கேப்சர் பண்ணுறாங்க. காஷ்மீர் மேலே படையெடுத்து போகிறாங்க. காஷ்மீரோட பகுதிகளெல்லாம் நிறைய பகுதிகளை கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் காஷ்மீர் வந்து இந்தியாவோட ஹெல்ப்பை தேடி வருது. ஓகேவா? ஸோ இந்தியாவை தேடி வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஓகே நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ என்ன பண்ணணும், எனக்கு என் கூட சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போடுறோம். காஷ்மீரும் ஓகே நான் வந்து உங்க கூட சேர்ந்துக்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ண எனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காஷ்மீர் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி காஷ்மீருக்கு கொடுத்தது தான் ஆர்டிகல் 370 அப்படின்றது காஷ்மீருடைய ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், சிறப்பு அந்தஸ்து. ஆனால் இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ காஷ்மீர் நம்மளுக்கு இந்த மூலயமா தான் இந்தியா கூட இணையுது. இப்போ காஷ்மீர் நம்ம இணைஞ்சதுக்கப்புறம் காஷ்மீர் டெரிட்டரிஸ் எல்லாமே இந்தியாவுடைய ஒரு டெரிட்டரியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டை வருது. 1947 48 தான் நம்மளுக்கு சண்டை வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த காஷ்மீர் இந்தியா கூட இணைஞ்சது இல்லை, அதை என்ன சொல்றீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மூலயமா தான் இணைஞ்சது. அதான் நம்ம என்ன சொல்றோம், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது October 26, 1947 காஷ்மீர் இந்தியா கூட இணைஞ்சது. இப்போ ஒரு ட்ரீட்டி இருக்கு அப்படின்னா அதுல ரெண்டு தரப்புல இருந்து சைன் பண்ணிருக்கணும். கரெக்டா? அப்படி காஷ்மீர் தரப்புல இருந்து சைன் பண்ணவர் யாருன்னா மகாராஜா ஹரி சிங் என்றவர் காஷ்மீர் தரப்புல இருந்து சைன் பண்றாரு. இந்திய தரப்புல இருந்து இந்தியாவுடைய பிரதிநிதியா அங்க போனவர் யாருன்னா பிபி சிங். ஓகேவா? இந்தியாவுடைய பிரதிநிதியா காஷ்மீருக்கு போனவர் வந்து விபி சிங். ஓகேங்களா? ஸோ அப்போ மகாராஜா ஹரி சிங் சைன் பண்றாரு. அண்ட் இந்தியா சார்பா ஜவஹர்லால் நேரு சைன் பண்றாரு. அந்த டைம்ல பிரிட்டிஷோடைய கவர்னர் ஜெனரலா இருந்தது யாருன்னு பார்த்தோம்னாக்கா லார்ட் மவுண்ட் பேட்டன். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் காஷ்மீர் வந்து நம்ம கூட இந்தியா கூட இணையுது. அடுத்தது ஜுனாகர். ஜுனாகர் இந்தியா கூட எப்படி இணைஞ்சதுன்னா ரெஃபரண்டம், அதாவது மக்கள் பொது வாக்கெடுப்பு மூலமா ஜுனாகர் இந்தியா கூட இணையுது. இந்த மக்கள் பொது வாக்கெடுப்புன்றது என்னன்னு பார்த்தோம்னாக்கா அப்போ ஜுனாகத்தோட ஹெட்டா யார் இருந்தாங்கன்னா முகமது மகாபத் காந்தி அப்படின்றவர் இருந்தாரு. இது நம்மளுக்கு தேவையில்லை, படிக்காதீங்க, எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, வராது. ஜுனாகத் எங்க இருக்கு அப்படின்னு வேணா கேட்கலாம். ஜுனாகத்ன்றது கரண்ட்ல இருக்கிற குஜராத்ல இருக்கு. கரண்ட் குஜராத் இங்க பார்த்தா தெரியும். ஸோ இதான் வந்து குஜராத். இந்த டெரிட்டரி தான் ஜுனாகர். ஸோ இங்க ஒரு பியூட்டி என்னன்னாக்கா இந்த ஜுனாகத்துல பார்த்தோம்னா ஸோ கிங்கு பேரு நம்மளுக்கே தெரியும் பார்த்தாலே. கிங்கு வந்து முஸ்லீம், பீப்புள் வந்து ஹிந்து அதிக அளவுல. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இந்திய கவர்மெண்ட் வந்துட்டு அந்த இடத்துல நம்ம வந்து மக்கள் வாக்கெடுப்பு வைக்கலாம், பொது வாக்கெடுப்பு மக்கள்கிட்டயே நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெஃபரண்டம் வைக்கிறாங்க. ஸோ பீப்புள் ஃபுல்லாமே ஹிந்து தான். அப்போ யார் கூட அவன் சேரணும்னு நினைப்பான்? ஆப்வியஸா இந்தியா கூட சேரணும்னு நினைப்பான். அப்போ ஓட்டிங் வந்து இந்தியாவுக்கு சாதகமா விழுது. இந்தியாவுக்கு ஓட் பண்ணி இந்தியா கூட ஜுனாகத் இணையுது. ஸோ இப்படிதான் ஜுனாகத்ன்ற ஒரு நாடு இந்தியா கூட இணைஞ்சது. ஹைதராபாத் பார்த்தோம்னாக்கா அதுவும் இல்லாம இந்த ஜுனாகத் பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டா எங்க இருக்குது, இந்தியாவுக்கு உள்ள இருக்கு, குஜராத்துக்கு உள்ள இருக்கு. அவன் இங்க இருந்து எது போனோம்னாலும் இந்தியாவில இருந்தா அவன் போக முடியும். அவனை சுத்தி வந்து இந்தியன் டெரிட்டரி தான் இருக்கு. சரியா?
ஸோ அதுவும் ஒரு ரீசன் ஜுனாகத் இந்தியா கூட இணைஞ்சது. நெக்ஸ்ட் ஹைதராபாத். ஹைதராபாத் பார்த்தோம்னா ஹைதராபாத்தோடைய ஹெட் யாருன்னா நிசாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத் நிசாம். ஸோ ஹைதராபாத் நிசாம் வந்து மிகப்பெரிய அப்போ அந்த டைம்ல மொத்த இந்தியாவுடைய வெல்த்தை விட இவங்களுடைய வெல்த் அதிகமா இருந்துச்சு. இந்தியாவோட இவங்கிட்ட சொத்து அதிகம். ஓகேங்களா? அப்போ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, நான்லாம் இந்தியா கூட சேர மாட்டேன், ஏன்னா இந்தியாவை என் கூட சேர சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருந்துச்சு, வெல்த் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ இவனை வந்து நம்ம வாக்கெடுப்பு வச்சோ இல்லைன்னா வந்துட்டு ஒப்பந்தம் மூலமாகவும் நம்ம இணைக்க முடியாது. அப்போ வல்லபாய் பட்டேல் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஓகே உனக்கு வந்து பொறுமையா சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆர்மியை கூப்பிட்டு போய் கழுத்து மேல தலைக்கு மேல துப்பாக்கி வச்சு சேருறியா இல்லையா அப்படின்னு கேட்டா அவன் என்ன பண்ணுவான், வேற வழி இல்லாம சேர்ந்து சேருவான், இந்தியா கூட சேர்ந்துருவான். இதுதான் வந்து போலீஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ராணுவத்தை வச்சு காவல்துறையை வச்சு இந்தியா கூட ஹைதராபாத் ஜாயின் ஆயிடும். ஸோ இப்போ இப்படிதான் இந்தியான்ற ஒரு நாடு நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. புரியுதா? இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்டு பிளஸ் இந்தியாவுடைய டொமினியன் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியான்ற ஒரு கண்ட்ரி நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. புரியுதா? இப்போ இருக்கிற நாடு நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. அப்போ இந்த இந்தியாவை இந்த மாதிரி ஒருங்கிணைக்கிறதுல மிக முக்கிய பங்கு ஆற்றினவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? அதனாலதான் நம்ம வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுடைய பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியாவுடைய அயன் மேன் அப்படின்னு சொல்லி வல்லபாய் பட்டேலை நம்ம சொல்றோம். ஓகேவா? ஏன்னா இவரு தான் போயிட்டு இந்த நாடுகள் கூட எல்லாம் நெகோசியேட் பண்ணி இந்தியா கூட சேர்றதுடைய பாசிட்டிவ் அதெல்லாம் சொல்லி இவங்களாம் இந்தியா கூட சேர்க்கிறாரு. புரியுதா? அதுவே பட்டேலுக்கு ஹெல்ப் பண்ணவர் யாருன்னா விபி மேனன். இவர் தான் வந்து செக்ரட்டரியா இருப்பாரு. புரியுதா? ஸோ இதுதான் இந்தியான்ற ஒரு நாடு உருவான கதை. இதுல என்ன டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இப்போ வந்து இந்தியான்ற ஒரு கண்ட்ரி கிரியேட் ஆயிடுச்சு. புரியுதா? இந்தியான்ற ஒரு நாடு கிரியேட் ஆயிடுச்சு. இந்தியா வந்து சுதந்திரமும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்தியாவை நம்ம நிர்வாகம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய நாடு, நிறைய மதங்கள், இனம், மொழி இதனால பல வேறுபாடுகள் உட்பட்டு ஒரு பெரிய லேண்டை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய நாடு தான் இந்தியா. ஓகேவா? இப்போ இந்தியாவை நிர்வாகம் பண்றதுன்றது பெரிய பெரிய பகுதி ஒன்றா நிர்வாகம் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ இந்தியாவை நம்ம பல மாநிலங்களா பிரிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்றாங்க. அதுக்கு என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், இந்தியாவை நம்ம மொழிகளின் அடிப்படையில் பிரிக்கலாமா, இல்லை இதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆராயறதுக்கு கவர்மெண்ட் நிறைய கமிட்டிஸை வந்து போடுறாங்க. அப்படி போடப்பட்ட அந்த குழுக்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மாநில மறுசீராய்வு குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில மறுசீராய்வு குழுக்கள். இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல ரெகுலரா கேட்பாங்க. அப்படி போடப்பட்ட முதல் குழு அதான் வந்து எஸ்கே தார் குழு. எஸ்கே தார் குழு. இதுல வந்து இதெல்லாம் படிக்க தேவையில்லை, கேட்க மாட்டாங்க. இந்த எஸ்கே தார் குழு எந்த டேட்ல போட்டாங்க அப்படின்னாக்கா 17 ஜூன் 1948. நீங்க டேட்டை படிக்கலன்னா கூட அந்த மந்த் இயரை படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா?
17 ஜூன் 1948 எஸ்கே தார் குழு இவங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. 10 டிசம்பர் 1948 இவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம். ஸோ அப்போ தார் கமிட்டி உருவாக்கப்பட்டது ஜூன் 1948. ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணது டிசம்பர் 1948. 48ல தொடங்கி 48ல முடிச்சிட்டான். இவனோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, மொழிகளின் அடிப்படையில பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொழியின் அடிப்படையில இந்தியாவை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது டிசம்பர் 1946ல ஜேவிபி கமிட்டின்னு ஒன்று போடுறாங்க. அதில் ஜேவிபி யாருனாக்கா, ஜே அப்படின்றது ஜவஹர்லால் நேரு, படிச்சு வச்சுக்கணும், எக்ஸாம்ல வரும். பின்றது வல்லபாய் பட்டேல், பின்றது பட்டாபி சீதாராமையா. இந்த 3 பேர் கொண்ட குழு தான் ஜேவிபி குழு. இந்த கமிட்டி பார்த்தோம்னா 1948 டிசம்பர்ல இது முடியுதா, இந்த டிசம்பர்லயே அடுத்த கமிட்டியை வந்து போடுறாங்க. ஸோ இவங்க வந்து 1949 ஏப்ரல் மந்த்து அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. இவனும் என்னதான் சொல்றான், எஸ்கே தார் கமிட்டி சொன்னது தான் இவனும் சொல்றான், மொழிகளின் அடிப்படையில் நாடை நம்ம பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதே தான் வந்து அப்போல்டு பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, 1953ல ஆந்திராவில் பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படின்ற ஒருத்தர் 56 நாள் உண்ணாவிரதர் வந்து டெத் ஆயிடுறாரு. 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து டெத் ஆயிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, மாநிலம் முழுசா வந்து ஒரு மிகப்பெரிய கலவரங்கள் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆந்திராவை என்ன பண்றாங்க, தெலுங்கு பேசக்கூடிய மக்களை ஒன்று சேர்த்து ஆந்திரான்ற ஒரு மாநிலத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க. அப்போ மொழிகளின் அடிப்படையில் லிங்குவிஸ்டிக் பேஸ்ல கிரியேட் ஆன ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுனா ஆந்திர பிரதேஷ். ஸோ இவன் பார்த்தோம்னாக்கா இஸ் அ ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் பேஸ்ல கிரியேட் ஆனது. ஏன்னா கோட்டி ஸ்ரீ ராமுலு இறந்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லா வந்து கலவரம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ப்ராப்ளம் இருக்கு, ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, எங்களை பிரிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி பயங்கரமா சண்டைலாம் போடுறாங்க. அப்போ வேற வழி இல்லாம ஆந்திராவை நம்ம பிரிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ மொழிகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திர பிரதேஷ். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு புதுசா ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேற வழி இல்லை, மாநிலத்தை நம்ம பிரிச்சு நிர்வாகம் பண்ணதும் பிரிச்சு ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள வரும். அப்பதான் என்ன பண்றாங்க, ஃபசல் அலி தலைமையில ஒரு குழுவை போடுறாங்க. அந்த குழுவின் தலைவர் யாரு, ஃபசல் அலி தலைமையில மாநில மறுசீராய்வு குழு நியமிக்கப்படுது ஆகஸ்ட் 1953ல. இது வந்து குரூப் 1ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 3 பேரை கொடுத்துட்டு பல பேரை கொடுத்துட்டு இதுல யாரு எந்த இணை வந்து மாநில மறுசீராய்வு குழுவுல பங்கெடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. புரியுதா? ஸோ ஃபசல் அலி, KM பனிக்கர், குன்சுரு இவங்கள் தலைமையில ஒரு குழு, ஃபசல் அலி தலைமையில ஒரு குழு நியமிக்கப்படுது. இந்த குழு வந்து 1953ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் 1955ல தான் இவங்க அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்றாங்க. ஓகேவா? இவங்க என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளுக்கு வேற வழியே இல்லை, மொழியின் அடிப்படையில தான் நம்ம
மாநிலத்தை பிரிக்கணும், வேற வழி கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, மொழிகளின் அடிப்படையில பிரிச்சாலும் எல்லா மாநிலத்திலையும் ஒரு பேலன்ஸான ஒரு அப்ரோச் இருக்கு. கலாச்சாரம் மற்றும் மொழிகள் வந்து ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச்ல இருக்க மாதிரி பார்க்கணும். அதாவது ஒரு மாநிலத்துல 100% ஒரே மொழி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஆனால் தான் பார்த்தோன்னா பார்டர்லாம் பார்த்தோம்னாக்கா, தமிழ்நாட்டு பார்டர்ல தெலுங்கு பேசுகிற பீப்புள் இருப்பாங்க, தெலுங்கு பார்டர்ல வந்துட்டு தமிழ் பீப்புள் இருப்பாங்க. இப்போ கன்னியாகுமரிலாம் வந்து மலையாளம் பேசுறவங்க இருப்பாங்க. ஓகேவா? அது என்ன பண்ணுச்சு, நம்ம கூட இருந்துச்சு, தமிழ்நாடு கூட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி திருவனந்தபுரம் வந்து அதே கான்செப்ட் தான். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஓசூர், இதெல்லாம் வந்து தெலுங்கு பேசுகிற பீப்புள் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா பேலன்ஸ்டு அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. அப்போ மொழிகளின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அலோவ் பண்ண கமிட்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபசல் அலி கமிட்டி 1953. இதில் என்ன டவுட் இருக்கா? இல்ல. இல்லையா? ஓகே. ஸோ இதில் நம்ம எப்படி ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது வந்து தார் குழு, அதுக்கடுத்தது ஜேவிபி கமிட்டி, அதுக்கடுத்தது ஃபசல் அலி குழு. கரெக்டா? இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, தாரை ஊற்றி ஜேசிபியை போட்டு ஓட்டினோம்னாக்கா அது பசை மாதிரி ஒட்டிக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகேவா? தாரை ஊற்றி ஜேசிபியை போட்டு மேலே ஓட்டினோம்னா அது அப்படியே பசை மாதிரி நல்லா ஒட்டிக்கும், ஃபசல் அலி. சரியா? அதுக்கடுத்து வந்து இப்போ இந்தியாவை மொழிகளின் அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபசல் அலி கமிட்டி சொல்லிடுச்சு. 1955 அக்டோபர்ல அவன் ரெக்கமெண்டேஷனை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 1956ல் ஸோ ஃபசல் அலி வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க 1955ல். இவங்க ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி 1956ல் மாநில மறுசீராய்வு சட்டம்னு ஒன்றத்தை போடுறாங்க 1 நவம்பர் 1956ல். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு ஒன்றத்தை போடுறாங்க. இதன் மூலமா இந்தியாவை 14 ஸ்டேட்டும் 6 யூனியன் டெரிட்டரியும் இருக்க மாதிரி இந்தியாவை பிரிக்கிறாங்க மொழிகளின் அடிப்படையில். புரியுதா? அப்போ மாநிலங்களை பிரிச்சது எந்த குழுவின் அடிப்படையில்னா ஃபசல் அலி குழுவின் அடிப்படையில் தான் பிரிக்கிறாங்க. புரியுதா? இப்போ 1956ல இருந்தா இந்த கான்செப்ட் நம்மளுக்கு வருது. அப்போ இந்தியா சுதந்திரம் வாங்கினது எப்போ? 1947ல். அப்போ 1947ல் இருந்து 1956 வரைக்கும் இந்தியாவில் ஸ்டேட் எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 4 கேட்டகரியில் மாநிலங்களை பிரிக்கிறாங்க. அதான் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ பார்ட் ஏன்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷோடைய மாகாணங்களா இருந்த பகுதிகளை வந்துட்டு பார்ட் ஏவா வைக்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெட்ராஸ், மும்பை, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பீகார், இந்த 9 ஸ்டேட் வந்து அதுக்குள்ள வந்துருக்கு. ஸோ பார்ட் பின்றது வந்துட்டு இதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருந்து, அதாவது சுதேசி அரசா இருந்த நகரங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ளேயும் 9 ஸ்டேட் இருக்கு. அதெல்லாம் படிக்க தேவையில்ல. எது எதுன்னு சொல்லிட்டு நீங்களும் படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சு, இதுல இருந்து கேட்க மாட்டாங்க. இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கனாக்கா, சுதந்திரத்துக்கு பிறகு சுதேசி அரசுகள் இருந்துச்சு இல்ல, அதோடைய தலைவரா இருந்தது யாருன்னா ராஜ் பரமுக் அப்படின்ற அதிகாரிகள் தான் இருந்தாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ராஜ் பரமுக்குன்றவங்க யாருன்னா, இந்தியாவை பிரிச்சதுக்கு அப்புறம் சுதேசி அரசுகளா இருந்ததுல அதோட தலைவர்களா இருந்தவங்க தான் இந்த ராஜ் பரமுக்ஸ். அதுக்கடுத்து பார்ட் சின்றது பார்த்தோம்னாக்கா, சுதேசி அரசுகள், இந்த சின்ன சின்ன சுதேசி அரசுகள்லாம் இருக்கும் அவங்க
அதாவது இந்த தலைமை ஆணையர்னு ஒருத்தர் இருப்பார், ஆணையரகம். இந்த தலைமை ஆணையர் தலைமையில இருக்கிற சுதேசி அரசுகள், அவங்க பார்ட் சி. இளவரசர்கள் தலைமையில இருக்கிற சுதேசி அரசுகள் பார்ட் பி. அந்த இளவரசர்கள் என்ன சொல்றாங்க, ராஜ் பரமுக்குன்றாங்க. பார்ட் டின்றது யூனியன் டெரிட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்தமான் நிக்கோபார், இந்த மாதிரி 4 பகுதிகளா பிரிச்சு இந்தியான்ற ஒரு மாநிலம் வந்து இருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்றோம்னாக்கா, மாநில மறுசீராய்வு சட்டத்தின் மூலமா மாத்துறாங்க. ஸோ இதுல பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு மாநில மறுசீராய்வு சட்டம், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1 நவம்பர் 1956 போடுறாங்க. இதுல 14 ஸ்டேட்டு, 6 யூனியன் டெரிட்டரி வருது. இது ரவுண்ட் அப் பண்ணா 20 வரும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ரவுண்ட் அப் பண்ணா 20 வருது. இதுல உருவாக்கப்பட்ட ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோம்னாக்கா, குஜராத், நம்ம இதுல பார்த்துருவோம். ஸோ நம்ம பார்த்தோம்ல 14 ஸ்டேட் இருந்துச்சு. மாநில மறுசீராய்வு சட்டம் நடைமுறைக்கு வரும்போது நம்மளுக்கு 16 ஸ்டேட் இருந்துச்சு. இந்த சட்டம் எந்த டேட்டுக்கு நடைமுறை வந்துச்சு, 1 நவம்பர் 1956 நடைமுறைக்கு வருது. அப்போ 15வது ஸ்டேட் பார்த்தோம்னா குஜராத், 16வது நாகாலாந்து, 17 ஹரியானா, 18 இமாச்சல் பிரதேஷ், 19 மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, 19, 20, 21, 22 வந்து சிக்கிம், 23 மிசோரம், 24 அருணாச்சல் பிரதேஷ், 25 கோவா, 26 சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், 29 தெலுங்கானா, 20 திருப்பி என்ன ஆகும்னா ஜம்மு காஷ்மீரை வந்து ஸ்டேட்ல இருந்து யூனியன் டெரிட்டரியா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் படிக்கிறதே கடுப்பா இருக்குல்ல, எப்படா அதெல்லாம் படிக்க போறோம்னு இருக்கும். ஸோ அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, நம்ம ஆர்டரா இங்கே எழுதலாம். ஸோ 15வது ஸ்டேட்டு குஜராத், 16வது நாகாலாந்து, 17 ஹரியானா, 18 இமாச்சல் பிரதேஷ், 19 மணிப்பூர், திரிபுரா, மேகலா கிட்ட மேகாலயா, 22 சிக்கிம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா, 26 சத்தீஸ்கர்,
26 சத்தீஸ்கர், 27 உத்தரகாண்ட், 28 ஜார்க்கண்ட். ஓகேவா? 29 ஆந்திர பிரதேஷ். ஸோ இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, குணான்றவன் ஆணு வாயை பொழந்து ஆயின்னு சொல்லிக்கிட்டு மணியை திருடி மேகலா கிட்ட கொடுக்குறான். குணான்றவன் ஆணு வாயை பொழந்து ஆயின்னு சொல்லிக்கிட்டு மணியை திருடி மேகலா கிட்ட கொடுக்குறான். ஓகேவா? சிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லி அவனை மக்கால அடிச்சு கஞ்சி காசுறாங்க. ஓகேவா? சிக்கிட்டாண்டான்னு மங்காலே அடிச்சு கஞ்சி காசுறாங்க. சரி, 29 வந்து தெலுங்கானா. சாரி. ஸோ கஞ்சி காசுனதுக்கு அப்புறம் அவன் எப்படி இருப்பான்? ரொம்ப டயர்டாயிடுவானா. அப்புறம் அவனுக்கு டீ வாங்கி கொடுத்து ஜெயிலில் போட்டு வர்றாங்க. புரியுதா? இதுல குணால கூனா யாரு? குஜராத். என்ஏனா நாகாலாந்து, ஹரியானா, எச்ஐனா இமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, சிக்கிம், எம்ஏஜி இந்த மக்கு எம்ஏஜி, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா, அப்புறம் சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர். ஓகேவா? 29. இதுல 15வது குஜராத், 16 நாகாலாந்து, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 29 ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. அப்போ 29 - 1 28. அப்போ நம்மளுக்கு இப்போ எத்தனை ஸ்டேட் இருக்கு? நவ் 28 ஸ்டேட் இருக்கு. இதுல என்ன டவுட் இருக்கா? இல்ல, ஆனா இத மனப்பாடம் பண்றதுக்குள்ள நான் விடிஞ்சிடுவேன் போல. சும்மா அப்படியே ஞாபகத்தை வச்சுடா. சும்மா சொல்லிக்கினே இரு. ஆனா எக்ஸாம்ல நம்மளுக்கு ஆர்டர் வந்து கேட்பாங்க. புரியுதா? நானே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது டக்குன்னு ஒரு இடத்துல மறந்துட்டேன். தெரியுதா? இயர்ஸ் வருஷ கணக்காகுது இதை நான் பார்த்து. ஆனா ஞாபகத்துக்கு வருது பாரு. புரியுதா? அப்போ நம்ம வந்து இந்த கதையை ஞாபகத்துல வச்சுக்கோ. குணா ஆண் வாயை போல வந்து ஆயின்னு சொல்லிக்கிட்டு மணியை திருடி மேகலா கிட்ட கொடுக்குறான். ஏன்னா அவன் மேகலாவை பார்த்த உடனே தான் வாயை திறக்கிறான். ஓகேவா? மேகலா கிட்ட கொடுத்து பக்கத்துல இருக்க என்ன பண்ணுவான்? அவை சிக்கிட்டான்டான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வந்தோடனே சிக்கிட்டாண்டா ஒருத்தன்னு சுத்தி இருக்கவங்க என்ன பண்ணுவானுங்க? மக்காலே அடிச்சு கஞ்சி காசுறாங்க. டயர்டாயிட்டான்னு சொல்லி டீ வாங்கி கொடுத்து ஜெயில தூக்கி போட்டுறாங்க. முடிஞ்சு போச்சு. இது நீ வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பார்க்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து இன்னொன்று இருக்கு ட்விஸ்ட் இதுல. அதான் வந்து அதோடைய வருஷத்தை போடுறது. எந்த வருஷம் இதை வந்து நம்ம உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதை நம்ம இங்கே எழுதிடுவோம். இயர். ஸோ நம்மளுக்கு மாநில மறுசீராய்வு குழு உருவாக்கும் போது 14 ஸ்டேட் நம்மளுக்கு இருந்துச்சா? அதுல 4 இந்த 1956 சட்டத்தை போட்டாங்களா? அப்போ எக்ஸாம் சும்மா ஒரு ரவுண்டுக்கு சொல்றேன். அப்போ இது எப்போ போட்டிருப்பாங்கன்னா இந்த 4 ஆட் பண்ணிக்கோ. அப்போ 1960. அப்போ 1960ல நம்மளுக்கு வந்துட்டு குஜராத் வந்து தனி ஸ்டேட்டா நம்மளுக்கு வந்து மாறுது.
1960 குஜராத் தனி ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகுது. நாகாலாந்து 1963 1966 ஐ திங்க் ஸோ. ஒரு செக் பண்ணிக்கலாம். 1963 and 1966. நாகாலாந்து 63 கிரியேட் ஆகுது, ஹரியானா 66 கிரியேட் ஆகுது, இமாச்சல் பிரதேஷ் 1971, மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா அப்படின்றது 1972, சிக்கிம்ன்றது 1975, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவான்றது 1987, சத்தீஸ்கர் அதாவது கஞ்சிகா சராங்க இங்கேவா அது 2000, தெலுங்கானா 2014, ஜம்மு காஷ்மீர் 2019. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே நிமோனிக் நம்ம வந்து போட முடியாது. ஆனால் ஒரு சிலதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அசால்ட்டாக நம்மளால ஞாபகத்தில் நிமோனிக்கை வந்து வச்சுக்க முடியும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வருஷத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா அடுத்து வர்றத ஒரு 3 வந்து போட்டுடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா நம்ம பார்த்தோம்ல 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போடுறாங்க. அப்போ நம்மளுக்கு எத்தனை ஸ்டேட் இருக்கு? 4 ஸ்டேட்டு. அப்போ 1960. இதெல்லாம் ஒரு குருட்டு போக்க ஞாபகத்தில் வச்சுக்கிறது. அதுக்கடுத்து +3 முடிஞ்சா. இப்போ இமாச்சல் பிரதேஷ்க்கு நம்ம என்ன நிமோனிக் போட்டோம்? ஹை. சரியா? ஸோ இந்த 1 இருக்கா, இதை வந்து 71 ஞாபகத்தில் வச்சுக்கோ. இமாச்சல் பிரதேஷ் 71 ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்போ 1971. ஸோ மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா அப்படின்றது மக்கால அடிக்கிறாங்க. புரியுதா? அப்போ 1971 ஆயின்னு சொன்ன உடனேயுமே அவன் மணியை திருடி மேகலா கிட்ட உடனடியே நடக்கிறான், உடனடியே பண்றான். புரியுதா? ஆயின் வாயை போலந்துட்டு உடனே வந்து மணியை திருடி மேகலா கிட்ட கொடுத்துட்றான். அப்போ ஹாய்னா உனக்கு என்ன ஞாபகம் வரணுமா? இந்த இடத்துல 71 ஞாபகம் வரணும். உடனடியாக பண்றதுனால அடுத்த வருஷம் 72. இதோட வந்து இது முடிஞ்சிடும். அதுக்கடுத்து இந்த சிக்கிம் வந்து 32nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975. ஆக்சுவலி இந்த சிக்கிம் வந்து பார்த்தோம்னாக்கா சோக்கியால்ன்ற ஒரு கிங் ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. சிக்கிம்ன்றது இந்தியாவுடைய ஒரு இன்டெகிரல் பார்ட்டே கிடையாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு அதாவது இவங்க 35 ஆரம்பத்தில் சிக்கிமுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அவனுடைய இதுல பட்ஜெட்ல காசு கொடுக்கறது, அந்த வேலையெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் காசு கொடுப்போம். அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்ல காசை நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் வந்து இந்தியா கூட சேரக்கூடாது, நான் உனக்கு பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து 34வது சட்ட திருத்தத்துல இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட நாடுன்ற ஒரு ஸ்டேட்டஸுக்கு சிக்கிம் வரும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு அடுத்த வருஷமே உனக்கு பாதுகாப்பே நான் தான் தரேன், காசும் நான் தான் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு இந்தியா கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி இந்தியா கூட சிக்கிமை வந்து இணைச்சிருவாங்க. புரியுதா? அப்போ வெளிநாட்டுல இருந்து புதுசா வந்து நம்மளுடைய நாடுக்குள்ள ஆட் ஆகுது. ஒரு டெரிட்டரி நம்ம ஆட் பண்றோம். அதனால நம்ம வந்துட்டு பார்லிமெண்ட்ல அப்ரூவல் பண்ணி கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்றோம். ஸோ 35வது சட்ட திருத்தம் பார்த்தோம்னா சிக்கிம் வந்து இந்தியா கூட ஆட் ஆகுது. ஓகேவா? இது வெளியில இருந்து வருது. ஸோ அது 35, 90, 75 ஞாபகத்துக்கு 35, 75.
அதுக்கடுத்து மிசோரம் வந்து பார்த்தோன்னா இப்போ உனக்கு 1975 வரைக்கும் போட்டுருவேன். இப்போ 75க்கு அடுத்து என்ன ஆகும்னா நம்பரு உல்டாவா வரும், ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஒன்று போட்டதுக்கு அப்புறம் 987 நம்பரு உல்டாவா வரிசையா வரும் இந்த ஆர்டர்ல. புரியுதா? வேற வழி இல்லை, இப்படிலாம் தான் ஞாபகத்துல வச்சாகணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த நிமோனிக் நம்ம என்ன பார்த்தோம் இந்த இடத்துல, மக்கால அடிச்சு கஞ்சி காசுறாங்கன்னு பார்த்தோமா. கஞ்சி காசும் போது அப்படின்னா நம்ம செம்மடி அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ நம்ம காதுகள்லாம் ஊன்னு ஒரு சவுண்ட் வருமா, சாவமோன் அடிக்கிற மாதிரியே சவுண்ட் வருமா. அப்போ அந்த கஞ்சி காசுறதை நீ எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஊன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஊ போடுறாங்க அப்படின்னு. ஸோ தெலுங்கானா வேற வழி இல்லை, 2014 ரீசெண்டாக மாற்றினது. ஜம்மு காஷ்மீர் 2019 மாற்றிருப்பாங்க. ஸோ இப்படிதான் நம்ம வந்து வருஷத்தை ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். இதுல என்ன டவுட் இருக்கா? இதுல எனக்கு டவுட் இல்லைனா ஆச்சரியம். சொல்லு, என்ன டவுட்டு? இல்ல அந்த மெமரைஸ் பண்றதுதான் சொல்றேன். அதான் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே ரிவைஸ் ஆயிடும். பட் இல்லடா, இது நீ ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஷார்ட்கட் சொல்றோம்ல, அதை மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோ. அதுதான், அதுவே அதை நீ வந்து பழகிடும். அதானே ப்ராக்டிஸ் பண்ணி இது உனக்கு வந்து பழகிடும். இது நான் எத்தனை டைம் எழுதி பார்த்துருக்கேன் தெரியுமா? ஒரு காட்டுறேன் அந்த பிடிஎஃப் எத்தனை டைம். இப்போ கீழே இருக்குல்ல, இது எல்லாமே நான் பார்க்காம எழுதி பார்த்தது. இது எல்லாமே எப்பயோ. ஓகேவா? இது எல்லாமே நான் எழுதி பார்த்தது. இதெல்லாம் எழுதி பார்த்தது தான். திருப்பி திருப்பி எழுதி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது திருப்பி எழுதி பார்க்குறேன். தெரியுதா உனக்கு? ஓகேவா? இதோ பாரு. அப்போ நீ வந்து எழுதி பார்க்க உனக்கு வந்து கரெக்டாக வந்து உக்காந்துரும் அது. இயர்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். சரி, அடுத்தது குஜராத் வந்து எதுல இருந்து பிரிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பைல இருந்து பிரிஞ்சுது, பாம்பேல இருந்து பிரிஞ்சுது. நாகாலாந்து வந்து அசாம்ல இருந்து பிரிஞ்சுது. ஹரியானா வந்து பஞ்சாப்ல இருந்து பிரிஞ்சுது. இதுல இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஃபேமஸ், நிறைய எக்ஸாம்ல இதை கேட்டிருக்காங்க. என்ன கமிட்டின்னு கேட்பாங்க. இந்த ஷா கமிட்டின்றது தான் வந்து மும்பை பஞ்சாப்ல இருந்து ஹரியானாவை பிரிஞ்சுது. அதாவது பஞ்சாப்ல பஞ்சாபி ஸ்பீக்கிங் பீப்புள் இருப்பாங்க, ஹரியானாவில் ஹிந்தி பேசுறவங்க இருப்பாங்க. அப்ப ஹிந்தி பேசுறவங்களுக்கு ஹரியானாவும், பஞ்சாபி பேசுறவங்களுக்கு பஞ்சாப்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இமாச்சல் பிரதேஷ் வந்து யூனியன் டெரிட்டரியில இருந்து ஸ்டேட்டா மாற்றி இருக்கும். மணிப்பூர் யூனியன் டெரிட்டரியில இருந்து, மணிப்பூர், திரிபுரா, மேகாலயாலாம் யூனியன் டெரிட்டரியில இருந்து ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆயிருக்கும். இதுல மேகாலயா இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் பெக்குலியர். ஏன் அப்படின்னா, யூனியன் டெரிட்டரியிலும் ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆயிருக்கும். மேகாலயா வந்து அசாமுடைய சப்ஸ்டேட்டா இருப்பான். அசாமுடைய துணை மாநிலமா இருக்கும். அசாமுக்கு கீழே அவன் சுதந்திரமா இருப்பான். ஒரு கட்டத்துல அவனே சுதந்திர மாநிலமா மாறிடுவான் மேகாலயா. சிக்கிம் வந்து நம்ம பார்த்தோம், சோக்கியான் கிங்ல இருந்து நம்ம அனெக்சேஷன் பண்ணோம் 35th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975ல. அப்புறம் மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா இது எல்லாமே யூனியன் டெரிட்டரியில இருந்து ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆயிருக்கும். சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் அண்ட் ஜார்க்கண்ட். சத்தீஸ்கர் வந்து பார்த்தோம்னாக்கா பீகார், உத்தரகாண்ட்ன்றது உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட்ன்றது மத்திய பிரதேஷ். தெலுங்கானான்றது ஆந்திராவில இருந்து பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து தனியா ஒரு ஏ4 ஷீட்ல இந்த ஃபார்மட்ல நான் உனக்கு வந்து இந்த எம்டி ஸ்லைட் நான் உனக்கு அனுப்புறேன். சரியா? அந்த ஸ்லைடை வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோ. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை நீ வந்து வால்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? பார்த்துக்கிட்டே இருந்தால் மைண்ட்ல வந்துடும். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு
ஸ்டேட்டை வந்து உருவாக்குறாங்க. ஸோ கரண்ட்ல நம்மளுக்கு 28 ஸ்டேட்டு 28 ஸ்டேட்டு 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. புரியுதா? அப்போ 28 ஸ்டேட்டை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா யூனியன் பிரதேசங்களை பார்க்க போறோம். ஸோ யூனியன் பிரதேசம்னு பார்த்தோம்னா என்னன்னாக்கா ஒரு கட்டத்துல இவன் வந்து வேற ஒரு நாட்டுக்கிட்ட வேற நாட்டோட பகுதியா இருந்திருப்பான். சுதந்திரத்துக்கு அப்புறம் இவன் இந்தியா கூட இணைஞ்சிருப்பான். அப்போ இவனுக்கு ஒரு சிறப்பான ஒரு பெக்யூலியரான ஒரு நிர்வாகம் தேவைப்படும். தனி கவனம் வந்து இவனுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அப்படி அந்த மாதிரி இருக்கிறது தான் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்போ 1956 நம்ம பார்த்தோம்ல நம்மளுக்கு 6 யூனியன் டெரிட்டரி இருந்துச்சுன்னு பார்த்தோமா. அந்த 6 என்னென்னா அந்தமான் நிக்கோபார், லடாக்கு, டெல்லி, மணிப்பூர், திரிபுரா, இமாச்சல் பிரதேஷ். இதுல மணிப்பூர், திரிபுரா வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, மாநிலமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. மணிப்பூரும் திரிபுரா இமாச்சல் பிரதேஷ். ஓகேவா? அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு யூனியன் டெரிட்டரியா இப்போதைக்கு கிடையாது. ஞாபகம் இருக்குல்ல? இது எல்லாமே நவ் ஸ்டேட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் பார்த்தோம்னா தாதரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ, பாண்டிச்சேரி, சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், லடாக். ஸோ அப்போ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை யூனியன் டெரிட்டரி இப்போ நம்மளுக்கு இருக்கு? 9ன்னு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இருக்கிறது 8. நம்ம என்னன்னு சொல்றோம், நமக்கு அதை பத்தி ஃபியூச்சர்ல சொல்றேன். ஓகேவா? ஏன்னா தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ இணைஞ்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தோம்னாக்கா நவ் 8 யூனியன் டெரிட்டரி நம்மளுக்கு இருக்கு. என்னென்னது? அந்தமான் நிக்கோபார், லடாக்கு, டெல்லி, தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ, பாண்டிச்சேரி, சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், லடாக். ஓகேவா? இந்த பாக்ஸை மட்டும் இதை நீ ஞாபகத்துல வச்சுக்கிட்டனாலே இதெல்லாம் ஈஸியா நீ ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா மேல இருக்கிற 3 ஞாபகத்துல வச்சுக்கோ. அந்தமான் நிக்கோபார், லடாக்கு, டெல்லி ஞாபகத்துல வச்சுக்கோ. அந்தமான் நிக்கோபார், லடாக்கு, டெல்லி 3 ஞாபகத்துல வச்சுக்கோ. அதுக்கு அடுத்தது இது எப்படி நிமோனிக் எப்படின்னாக்கா டேடு டாமு 2 பேர், டேடும் டாமும் பாண்டிச்சேரிக்கு போய் சரகடிச்சு சண்டை போட்டாங்க. சண்டை போட்டவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. புரியுதா? ஜெயிலில் போட்டவொடனே அவனுங்க லஞ்சத்தை கொடுத்து வெளியில வந்து திருப்பியும் டேடும் டாமும் ஒன்று சேர்ந்தாங்க. புரிஞ்சா? டேடும் டாமும் பாண்டிச்சேரிக்கு போய் சண்டை போட்டு ஜெயிலுக்கு போயிட்டானுங்க. லஞ்சத்தை கொடுத்து வெளியில வந்து திருப்பியும் டேடும் டாமும் ஒன்று சேர்ந்தாங்க. ஓகேவா? இப்போ தாதரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ இது எல்லாமே போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்த ஒரு டெரிட்டரிஸ். ஓகேவா? அப்போ 10வது சட்ட திருத்தம் 1961ல 1961ல தாதரா நாகர் ஹவேலி இந்தியா கூட ஜாயின் ஆகுது. அதே 12வது சட்ட திருத்தம் 1962ல டாமன் டையூ இந்தியாவில் ஜாயின் ஆகுது. ஓகேவா? அதுக்கடுத்து அப்புறம் சண்டிகர் 1966,
இந்த சண்டிகர்ன்றது என்னன்னாக்கா நம்ம பார்த்தோம்ல, பஞ்சாபையும் ஹரியானாவையும் பிரிச்சாங்கன்னு பார்த்தோமா? பஞ்சாப்ல இருந்து ஹரியானா பிரிஞ்சதுன்னு பார்த்தோமா? இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு யூனியன் டெரிட்டரியா, அதாவது இந்த ரெண்டு மாநிலத்துக்கும் இடைப்பட்ட ஒரு யூனியன் டெரிட்டரியா சண்டிகரை அப்பாயிண்ட் பண்றாங்க. புரியுதா? அப்ப சண்டிகர்ன்றது என்னன்னா பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் பொதுவான ஒரு யூனியன் பிரதேசம். அது பஞ்சாப்ல இருந்து ஹரியானாவை பிரிக்கும் போது உருவாக்கப்பட்டது. இப்ப பஞ்சாபுக்கும் ஹரியானாவோட தலைநகர் என்னது? ரெண்டுத்தோடைய கேபிட்டல் சண்டிகர். ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறதுனால அதை வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. புரியுதா? ஸோ அப்படிதான் வந்து சண்டிகர் உருவாகுது. அப்புறம் ஜம்மு காஷ்மீர். ஸோ நம்ம பார்த்தோம்ல 2019 ஜம்மு காஷ்மீர்ன்ற ஒரு ஸ்டேட்டு ரெண்டா உடைஞ்சு ஜம்மு காஷ்மீர்னு ஒரு யூனியன் டெரிட்டரியா கன்வெர்ட் ஆகுது. லடாக்னு ஒரு யூனியன் டெரிட்டரியா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? அப்புறம் திருப்பியும் டாமன் டையூ ஒன்று சேர்ந்துட்டாங்க 2020. ஸோ ஜம்மு காஷ்மீர் லடாக்கு 2019. ஓகேவா? பாண்டிச்சேரி 14வது சட்ட திருத்தம் 1962. சண்டிகர் 1966. ஜம்மு காஷ்மீர் 1919. லடாக்கு 1919. தாதரா நாகர் ஹவேலி டாமன் டையூ இணைஞ்சது 2020. இதுல என்ன டவுட் இருக்கா? இல்ல இது கொஞ்சம் கிளியரா தான் இருக்கு. இது கொஞ்சம் கிளியரா இருக்கா? இதுல நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிலேட்டடா இருக்கிற அதர் டாபிக் என்னன்னா, இதுல டெல்லி ஒண்ணு இருக்கா? டெல்லியை வந்து 69வது சட்ட திருத்தம் 1991ல இந்த டெல்லியை நேஷனல், அதாவது யூனியன் டெரிட்டரியில இருந்து, இப்ப டெல்லி யூனியன் டெரிட்டரியா இருக்கா, யூடியில இருந்து அவர் ஸ்டேட்டஸை மாத்துறாங்க. என்னன்னா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு மாத்துறாங்க. சம்டைம்ஸ் வந்து டெல்லியை என்சிஆர்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்சிஆர்னு டெல்லியை சொல்லுவாங்க. அதோட மீனிங் வந்து இதுதான், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியா நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது புரியுதா? இந்த அமெண்ட்மெண்ட் 69 அமெண்ட் இதெல்லாம் வந்து ரெகுலரா கேட்பானுங்க. 69 அமெண்ட்மெண்ட் ரெகுலரா கேட்பானுங்க. அப்போ தாதரா நாகர் ஹவேலின்றது 10வது சட்ட திருத்தம் 1961. டாமன் டையூன்றது 12வது சட்ட திருத்தம் 1962. பாண்டிச்சேரி 14வது சட்ட திருத்தம் 1962. ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு யூனியன் டெரிட்டரின்ற ஒரு டாபிக் முடியுது. சரியா? ஓகே, அது அடுத்து பார்த்தோம்னாக்கா இது வரைக்கும் என்ன டவுட் இருக்காடா? இப்ப லாஸ்டா எடுத்த டாபிக்ல டவுட் இல்ல. லாஸ்டா எடுத்த டாபிக் தான் டவுட் இல்ல. எதுலயுமே இப்ப எடுத்த டவுட் இல்ல. பட் மெமரைஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அது நீ படிக்கணும். நம்ம தனியா உட்காந்து அதுதான் படிச்சுட்டு அந்த பார்க்காம எழுதி பார்க்கணும். சொன்ன மெத்தட்ல பார்க்காம எழுதி பார்க்கணும். பாரு, மத்த இப்ப நம்ம இங்க எழுதுறோம்னு வச்சுக்க, யூனியன் டெரிட்டரின்னு எழுதுறோம்னாக்கா நம்மளுக்கு ஒண்ணு அந்தமான் அண்ட் நிக்கோபாரு, ரெண்டாவது லடாக்கு, மூணாவது டெல்லி எழுதிட்டோமா? நாலாவது வரும்போது தான் டேடு டாமு. புரியுதா? டேடு டாமு ரெண்டு பேரும் என்ன பண்ணானுங்க? இப்போ சண்டை போடானுங்க. சண்டிகர் ஞாபகம் இருக்கா? சண்டிகர். அப்புறம் ஆறாவது ஜேகே.
சரி. டேரன் டாமும் சண்டிகர்ல சண்டை போடுறாங்களா, டேரன் டாமும் பாண்டிக்கு போய்க்கு அப்புறம் தான் சண்டை வரும். கரெக்டா? பாண்டிக்கு அப்புறம் தான் சண்டிகர். சண்டை போட்டு என்ன பண்றாங்க, ஜெயில போட்டாங்க பார்த்தோமா. அப்போ ஜம்மு காஷ்மீர். ஓகேவா? அப்புறம் ஜம்முக்கு ஜெயில போட்டு என்ன பண்றானுங்க, லஞ்சம் கொடுத்து வெளியே வராங்க பார்த்தோமா, லடாக். புரியுதா? இதுல டேரு டாம் பார்த்தோம்னாக்கா 10வது சட்ட திருத்தம் 1961, டாம் வந்து 12 1962, பாண்டிச்சேரி 14 1962, சண்டிகர் 1966, ஜம்மு காஷ்மீர் 2019, லடாக் 2019. டேரு டாம் எப்போ ஒன்று சேர்ந்தாங்க, 2020. புரியுதா? நீ இப்படி படிச்சுன்னா உனக்கு ஈஸி ஆயிடும். டெல்லியை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு, 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991ல யூடிஐ யூனியன் டெரிட்டரியா இருக்கிறத நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியா கன்வெர்ட் பண்றாங்க. புரியுதா? இவ்வளவுதான் நீ படிக்கணும் யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து இன்னொன்னு இருக்கு, சிட்டிஸோடைய நேம் வந்து சேஞ்ச் பண்றாங்க. அது என்னன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பல, நிறைய நகரங்களுடைய பேரை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்திருக்கும், இப்போ ஒரு மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா மெட்ராஸ்ன்றதே இப்போ தமிழ்நாடு மாத்திருப்பாங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான். பாம்பேன்னு ஒரு காலத்துல இருக்கும், இப்போ மும்பைன்னு சொல்றோம். கரெக்டா? ஒடிசா நம்ம பேர் மாத்தி சொல்றோம்ல. அதே மாதிரி சில நகரங்கள் மாநிலங்களுடைய பேரை வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா, உத்தரப்பிரதேஷ்னு இப்ப நம்ம சொல்றதோடைய பழைய பேர் வந்து யுனைடெட் ப்ராவின்சஸ், ஒருங்கிணைந்த மாகாணங்கள், 1950ல கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. மெட்ராஸ்ன்றது ஒரு காலத்துல என்னவா இருந்துச்சு, தமிழ்நாடா இருந்துச்சு, 1969ல கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. மைசூர்ன்றது தான் இப்ப நம்ம சொல்ற கர்நாடகா, 1973ல. லக்காடேவ், மினிகாய், அமினி இந்த 3 தீவுகளை வந்து ஒன்னு சேர்த்து தான் லட்சத்தீவுகள்னு சொல்றாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. புரியுதா? லக்காடேவ், மினிகாய், அமினி இந்த 3 தீவை ஒன்னு சேர்த்து தான் லட்சத்தீவு உருவாச்சு 1973ல. ஸோ நம்ம பார்த்தோம்ல 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ யூனியன் டெரிட்டரியல் டெல்லி இப்போ என்னவா இருக்கு, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியா மாறி இருக்கா. பாம்பேவை இப்போ என்ன சொல்றோம், நம்ம மும்பைன்னு சொல்றோமா. கொல்கத்தான்னு மாறி இருக்கா. உத்தராஞ்சல் உத்தரகாண்டா மாறி இருக்கு. இது சிம்பிள் எடுத்துக்கோ. பாண்டிச்சேரியை நம்ம இப்போ என்ன சொல்றோம், புதுச்சேரின்னு சொல்றோம். ஓகேவா? ஒரிசான்றது ஒடிசான்னு மாறி இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அப்படின்றத பங்களா அப்படின்னு மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேரை மாத்துறதெல்லாம் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. புரியுதா? ஸோ இதுல என்ன டவுட் இருக்கா? இதுல டவுட் இல்ல. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இதுல வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் அதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்தோம்ல யூனியன் ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ்னால என்னது, ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிறதுன்னு பார்த்தோமா. அப்போ ஆர்டிகல் 1ன்றது என்ன சொல்லுதுன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லுது. இந்தியா தட் இஸ் பாரத், அதாவது பாரதம் எனும் இந்தியா, அதான் மீனிங் இருக்கு. புரியுதா? அப்போ பாரத்ன்றது நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன்லயே டேர்ம் இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா பார்த்தோன்னா இந்தியாவோட பேரை நாங்க மாத்த போறோம் பாரதம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இஷ்யூலாம் போயிட்டு இருக்குல்ல. அப்போ கான்ஸ்டியூஷன்லயே என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது, இந்தியா எனும் பாரதம் அப்படின்னு தான் சொல்லுது. அப்போ இந்தியா எனும் பாரதம்ன்றது எதுனா மாநிலங்கள் ஒண்ணு சேர்ந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுது. புரியுதா? அப்போ இதுல வந்து இந்த ஆர்டிகல் 1ல 3 விஷயங்கள் நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். அது என்னன்னா, இந்தியாவுடைய பேரு. அப்ப இந்தியாவுடைய பேரு என்ன, இந்தியா தட் இஸ் பாரத். புரியுதா? நேம் ஆஃப் தி நேஷன், இந்தியா தட் இஸ் பாரத்னு சொல்றோம். நேம் ஆஃப் கண்ட்ரி. அதுக்கடுத்து ரெண்டாவது என்னன்னாக்கா,
அப்போ ஒரு நாடு சொல்லியாச்சு. அப்போ நாடுனா எது எது சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் சேர்ந்தது தான் நாடு. அதையும் என்ன சொல்லுது? ஆர்டிகல் 1ல கிளாஸ் 2 சொல்லுது. புரியுதா? மாநிலங்களும், யூனியன் பிரதேசங்களும் சேர்ந்தது தான் நாடு அப்படின்னு இந்தியா அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 1 சொல்லுது. அப்போ இது மட்டும் தான் இந்தியாவா? அப்படின்னா கிடையாது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபியூச்சர்ல? நாட நம்ம சேர்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிக்கிம், பாண்டி, கோவா இதெல்லாம் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல சேர்ந்தது தானே? சுதந்திரத்துக்கு அப்புறம் சேர்ந்தது தானே? கான்ஸ்டியூஷன் உருவாக்குனதுக்கு அப்புறம் சேர்ந்தது தானே? புரியுதா? அப்போ இந்தியாவுடைய டெரிட்டரி, இந்தியாவுடைய மாநிலங்கள் அது எப்படிலாம் பெருசாகலாம் அதை பத்தி பேசுறது தான் இந்த ஆர்டிகல் 1. ஸோ ஆர்டிகல் 2 என்ன சொல்லுதுன்னா, ஒரு புதிய மாநிலங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றது, உருவாக்குறது. புரியுதா? ஒரு புதிய மாநிலங்களை உருவாக்குறது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, பார்லிமெண்ட்ல சிம்பிள் மெஜாரிட்டியில ஒரு ஆக்டை கிரியேட் பண்றது மூலமா நம்ம ஒரு ஸ்டேட்டையே கிரியேட் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்டேட்டோடைய கன்சர்ன் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஸ்டேட்டோடைய டிசிஷன் நம்மளுக்கு இது தேவையே கிடையாது. ஓகேவா? அப்போ புதிய ஸ்டேட்டை நம்ம ஒரு மாநிலத்தை கேட்காம சிம்பிள் மெஜாரிட்டியில ஒரு ரூலிங் பார்ட்டி நினைச்சாங்கன்னா அசால்ட்டா ஒரு ஸ்டேட்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அப்போ புதிய மாநிலங்கள் உருவாக்குறத பத்தி பேசுறது தான் ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 3 எதை பத்தி பேசுதுன்னா, ஆல்ரெடி இருக்கிற மாநிலங்கள்ல இருந்து புதிய மாநிலங்களை உருவாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல, பாம்பேல இருந்து குஜராத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தெலுங்கானாவை கிரியேட் பண்ணாங்கல்ல. அப்பதானே அது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்ல இருந்து புது மாநிலங்கத்தை உருவாக்குறது. இது வந்து ஆர்டிகல் 3. ஓகேவா? இதுவே நம்ம வெளிநாட்டுல இருந்து ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்றோம், ஒரு மாநிலத்தை நம்ம உள்ள கொண்டு ஒரு மாநிலத்தை நம்ம வெளிநாட்டுல இருந்து அனெக்சேஷன் பண்றோம் அப்படின்னா நம்ம அதுக்கு அமெண்ட்மெண்ட் தேவை. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா இப்போ கோவாலாம் வந்து வெளியில இருந்து வந்ததுதான். சிக்கிம், பாண்டிச்சேரி, கோவா இதெல்லாம் நம்ம புதுசா உருவாக்குன மாநிலங்கள் தான் வெளிநாட்டுல இருந்து நம்ம சேர்த்தது. அதுக்கு நம்ம கண்டிப்பா அமெண்ட்மெண்ட் நம்ம பண்ணி ஆகணும். புரியுதா? அதுக்கடுத்து ஆர்டிகல் 4ன்றது என்னன்னா, ஆர்டிகல் ஆர்டிகல் 3 பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு நியூ மாநிலத்தை கிரியேட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்டிகல் 2, 3 பேஸ் பண்ணி சார் அமெண்ட்மெண்ட் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா ஷெட்யூல் 1ல நம்ம என்ன பார்த்திருப்போம்? ஷெட்யூல் 1ல யூனியனும் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அதோட நேம்லாம் இருக்குமா? நேம் ஆஃப் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிஸ். இதுல ஷெட்யூல் 1ல. அப்போ ஷெட்யூல் 1ல இப்போ புதுசா ஒரு மாநிலத்தை கிரியேட் பண்ணும்போது நம்ம ஷெட்யூல் 1ல நம்ம சேஞ்சஸ் ஏற்படுத்தணுமா? அப்போ நம்ம சட்ட திருத்தம் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க ஆர்டிகல் 2 and 3 யூஸ் பண்ணி ஒரு மாநிலத்தோடைய பேரை நீங்க மாத்துறீங்க, இல்ல ஒரு மாநிலத்தோடைய புதுசா வந்து ஒரு மாநிலத்தை கிரியேட் பண்றீங்க அப்படின்னும் போது அதுக்கு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஓகேவா? எப்ப மட்டும் நம்ம சட்ட திருத்தம் போடுற மாதிரி இருக்கும்? வெளியில இருந்து புதுசா ஒரு ஸ்டேட் உள்ள வரும்போது தான். புரியுதா? அனெக்ஸ்டு ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ். அதுக்கு மட்டும்தான் நம்ம சட்ட திருத்தம் போடணும். மற்றபடி இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்டை பிரிக்கிறது, மாத்துறது, பேரை மாத்துறது, அனெக்சேஷன் பண்றதுக்குலாம் நம்ம சட்ட திருத்தம் போடணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? அப்போ ஆர்டிகல் 4 நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 2, 3 யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டை நீங்க கிரியேட் பண்றீங்க, பேரை மாத்துறீங்க, பேர் வைக்கிறீங்க அப்படின்னா
அதுக்கு நீங்க சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் கிடையாது. எதுவுமே பண்ணாம நீங்க என்ன பண்ணலாம், ஷெட்யூல்ல போயிட்டு பேரை மட்டும் மாத்திக்கங்க. புரியுதா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆர்டிகல் 1, 2, 3, 4. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். இதெல்லாம் டவுட் இருக்கா? இப்ப நம்ம ஆர்டிகல் 4 வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3 தான் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்குல்ல. 3 ஆமா and 2. ஆமா ஆமா So 2யும் அது 3யும் ரிப்பீட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது. அது சிமிலரா தான் இருக்கு. 4th வந்து எதுவும் டிஃபரெண்ட் இல்ல. மத்ததெல்லாம் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இல்ல இவன் என்ன சொல்றான்னா, மேல இருக்கிற 2, 3 வந்து பார்லிமெண்ட்டுக்கு எம்பவர் பண்ணுது. நீ வந்து ஸ்டேட்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாமையே மாத்திக்கோன்னு எம்பவர் பண்ணது பார்லிமெண்ட்டுக்கு. புரியுதா? சிம்பிள் மெஜாரிட்டிலே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. பட் ஆனா இந்த 4 என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து இதுல பண்ற சேஞ்சஸை பேஸ் பண்ணி நீ வந்து கான்ஸ்டியூஷனை வந்து திருத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்காக நீ போய் ஒரு அமெண்ட்மெண்ட் எல்லாம் பண்ணாத, ஸ்பெஷல் மெஜாரிட்டி கூட்டாத அப்படின்னு சொல்லி சொல்லுது. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் கிடையாது. ஓகே, இதுதான் நம்மளுக்கு பார்ட் 1. இதுல டவுட் இருக்கா? இல்லை. இல்லையா? அவ்வளவுதான். இதோட நம்ம இந்த டாபிக்கை முடிச்சுக்கலாம். சரியா? இதை விட ஓகே. படி நான் உனக்கு இந்த, ஏன்னா இது ஒரே நாள நம்ம நிறைய வருஷம் நிறைய டேட்லாம் நம்ம போட்டிருப்போம், டம்ப் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? பண்ணியாச்சு. டம்ப் தான் இது ஃபுல்லா. ஆனா என்ன பண்ண, உட்காந்து இதை வந்து டீட்டெயிலா பாரு. ஒரு டைம் 2 டைம் வந்து படிச்சு பார்க்காம எழுதி பாரு. ஓகேவா? சரி தம்பி.